OPPO Find N3 Flip 10 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள அடுத்த மாடல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைமும் Hasselbladeோட வந்து கொலாபரேட் பண்ணிருக்காங்க. Let's unbox. இந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? ஜிகா பாத்தீங்களா? எலிவேட் ஆகி வருதா? இது போன டைமும் இருந்தது, இந்த டைமும் சூப்பரா பண்ணிருக்காங்க. போன் கடைசியா பார்ப்போம். வேற பாக்ஸ்க்குள்ள போன டைம் மாதிரியே இந்த டைமும் சார்ஜர் இருக்கு, 80 வாட்ஸ் கேஸ் இருக்கு, செமஜெக்டார், நோட்ஸ், குவிக் கைட், சேஃப்டி கைட், அப்புறம் இதுக்கான சார்ஜிங் கேபிள் டைப் A to டைப் C. இங்க பாருங்க, இன்ஸ்பிரேஷன் அஹடா. உண்மையாவே நைஸ் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். போன் அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதே டிஸ்பிளே, கேமரா மாடல் மட்டும் மாறி இருக்கு. போன டைம் மாதிரி அன்பாக்ஸ் பண்ண உடனே அந்த கிரீஸ் தெரியல பாருங்க, உங்களுக்கும் பாக்குறப்ப தெரியும். இப்பதான் N2 Flip லான்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள அதோட சக்சஸரா பாத்தீங்க அப்படின்னா N3 Flip வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வளவெல்லாம் பேசாம ஜஸ்ட் அப்கிரேட் என்ன அப்படின்றத மட்டும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் டிசைன். ஆக்சுவலா இந்த போனை அன்பாக்ஸ் பண்ணிட்டு முதல் டைம் இந்த போனை கையில எடுக்கிறப்ப டிசைன் அதே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் கொஞ்சம் உத்து பாக்குறப்ப தான் மேஜராவே நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் போன ஜெனரேஷன்ல 2 கேமரா இருந்துச்சு இல்லையா, இங்க 3 கேமரா கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ காஸ்மாஸ் ரிங் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்களாம். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த மூட்ல 5 ரூபா காயின் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதே பேட்டர்ன்ல இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். ரெண்டாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, OnePlusல இருந்து ஒரு மேட்ரஸ் சுட்டே போட்டு இங்க பாருங்க இங்க கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு தெரியுதா? அலர்ட் ஸ்லைடர். அது சரி, அவன் மகன் தானே இது. நீங்க டக்குன்னு சைலண்ட்ல போறது, வைப்ரேட் போறது, ரிங் போறது அப்படின்னா டக்குன்னு மாத்திக்கிற முடியும். அங்கதான் பார்த்துருப்போம். இனிமே ஓப்போலையும் பார்க்க வேண்டியிருக்கும் போல. இதுக்கப்புறம் மிச்ச ஃபோல்டபிள்ஸ்லாம் ஒரு 2 லட்சம் தடவை மடக்கலாமா? ஒரு நாளைக்கு 100 அப்படின்னு வச்சா கூட ஒரு 5 வருஷம் வரும்னு சொல்லுவாங்க. பட் ஓப்போ என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, 6 லட்சம் தடவை வந்து உங்களால வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிற முடியுமா? கிட்டத்தட்ட 16 வருஷம் இந்த போனோட லைஃப் இருக்குன்றாங்க. 16 வருஷம் இந்த போனை வச்சிருப்போமா? அவன் வருஷம் போனை மாத்திக்கிட்டு இருப்பான். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். இதுக்கப்புறம் இப்படி மடக்கணும்னா 0 கேப்பா. நான் லைட் பக்கத்துல வச்சு பாக்குறேன், ஒண்ணுமே தெரியலையே. எந்த கேப்பும் இல்ல. இருங்க, நம்ம வந்து பேப்பரையும் வச்சு எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து தாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா இப்படின்னோம்னா விழுந்துரும். இதுக்கப்புறம் போன டைமோட அந்த ஃபிளக்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 25% வந்து நல்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. போன டைம் இங்க ஓப்போன்னு வேற இருந்துச்சு, இங்க அதையும் தூக்கிட்டாங்க. ஜஸ்ட் சிம்பிளா பாத்தீங்கன்னா சட்டிலா ஓப்போ அப்படின்னு போட்டாங்க. லுக்ஸ் நீட். தென் போன டைம் மாதிரியே 2 கலர் ஆப்ஷன்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த டைம் முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா, இந்த கிரீஸ் இருக்கு இல்லையா, இது மிச்ச ஃபிளிப் போனை கம்பேர் பண்றப்ப பெருசா வந்து தெரியவே தெரியாதுன்றாங்க. பட் ஆங்கிள் மாத்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்லயும் தெரியும். அண்ட் ஆல்சோ ஃபிளிப் போனை பொறுத்தவரை யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து அந்த கிரீஸ் வந்து லைட்டா தெரியதான் ஆரம்பிக்கும். இதுலயும் தெரியுதான்றத லேட்டரா யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு இந்த டைம் வந்து கார்னிங் குருலா கிளாஸ் விக்டஸா வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த சைடு அப்புறம் இந்த சைடு ரெண்டுலயுமே வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 6 கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 198 கிராம். இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, போன டைம் இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ லைவாவே அதை செக் பண்ணுவோம், அதே மாதிரி இருக்கான்றத. 45 ஓகே, 90 பக்காவா இருக்கு, 135 ஓகே, அதுக்கு மேல போச்சுன்னா தொங்கிருச்சு. ஏ டாமி எந்திரி. என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு கொடுமையா. ரெண்டாவது இந்த கவர் ஸ்கிரீன். இது போன டைம் இருந்த அதே சைஸ், அதே ரெசல்யூஷன், அதே பிரைட்னஸ் தான். வெர்டிகலா இருக்கும். வெர்டிகலா இருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டி போன் யூஸ் பண்ற ஃபீலிங் இருக்கும். ஆனா என்ன பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா, போன டைம் எல்லா ஆப்பையும் வந்து உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த டைம் 40+ ஆப்ஸ் வரையும் உங்களால வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு பாத்தீங்கன்னா தனி லிஸ்டே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், டைமர் யூஸ் பண்ணிக்கலாம், வெதர் செக் பண்ணிக்கலாம், ரெக்கார்டர் யூஸ் பண்ணிக்கலாம், கேமரா அஸ் யூசுவல் ஃபிளிப் போன் அப்படின்றதுனால கண்டிப்பா யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் ஜிபே முதற்கொண்டு யூஸ் பண்றதுக்கான ஆக்சஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பட் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஆப்ஸ்ல வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. லைக் வந்து இப்போ இந்த ரெக்கார்டரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்ட் போட முடியும், ஆனா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை கேட்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. கேமரா யூஸ் பண்ணலாம், ஆனா அதுலயும் ஃபுல் ஆப்ஷன்ஸ்லாம் வராது. இந்த மாதிரி அங்கங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகள் உண்டு. பட் இதை இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் மாசா இருந்திருக்கும். ஆனா அதை பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க, பண்ண முடியும். எப்படின்னா ஓப்போ அதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. தனியா தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். கவர் ஸ்கிரீன் OS அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி சில பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற போனை கம்ப்ளீட்டா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஆப்பா இருந்தாலும் எந்த ஃபீச்சரா இருந்தாலும் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்டி ஸ்கிரீன்லயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த பெரிய ஸ்கிரீனை யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆக்சஸும் கொடுத்து வச்சிருப்பாங்க. இதை நேட்டிவா ஓப்போ கொடுத்திருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். இது போன டைமும் பண்ணல, இந்த டைமும் லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ள இருக்கிற இந்த டிஸ்பிளே அதே பேனல், அதே ஸ்பெக் தான். எந்த டிஃபரன்ஸும் பெருசா இருக்க போதில்லை. அதே 1600 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருப்பாங்க. அந்த ரெஃப்ரெஷிங் ரேட்டும் 1 to 120 Hz வரையும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம யூஸ் பண்ற ஆப்புக்கு தகுந்தாப்புல மாறிக்கிறோம். பட் என்ன டிஃபரன்ஸ்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரீஸை பாத்தீங்க அப்படின்னா
இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏதாவது ஒரு ஆங்கிள் வச்சு பார்க்கல தான் வந்து தெரியுது, அதை தான் வந்து பெருசா தெரியல இப்போதைக்கு. ஆனா பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. டைமென்சிட்டி 9200 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இது போன டைம் டைமென்சிட்டி 9000 பிளஸ் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்றப்ப CPU அண்ட் GPU இதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனா பேட்டரி லைஃப்லாம் வந்து பெருசா இருக்க போறல. ஹார்ட்வேர் அப்படின்னு பார்க்கலையும் போன டைம் மாதிரி LPDDR5 RAM, ஆனா UFS 4.0க்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 12GB வந்து மாத்திருக்காங்க. போன டைம் வந்து 8GB plus UFS 3.1 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஹை தான். ஆனா இங்க என்ன இருக்கு, காமனாவே வந்து டைப் சி தான் கொடுப்பாங்க. பட் இந்த விலைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பிள் என்னாச்சு மாதிரியே இதுலயும் USB 2.0. சரி, இந்த SoCயோட பெஞ்ச்மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Android போட்டு பார்த்தோம் 1 மில்லியன் கிட்ட வந்தது. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிளிப் செக்மெண்ட்ல இது சிறந்ததுன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த ஃபிளிப் செக்மெண்ட்டுக்குள்ள நல்ல கம்பீட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த SoC வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பிகாஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, கேமிங்க்கும் சூப்பரா இருந்துச்சு. முக்கியமானது இப்போதைக்கு வந்து ஹீட் ஆகல. நாங்க Android செக் பண்ணப்பையும் சரி, கேம் விளையாடுறப்பையும் பெருசா அந்த ஹீட் அப்படின்றது வந்து ஃபீல் பண்ண முடியல. கூடவே OS வந்து கலர் OS 13.1 Android 13 வந்து கொடுத்திருக்காங்க. அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு OS அப்டேட்டும் 5 செக்யூரிட்டி பட்சும் போன டைம் மாதிரி இந்த டைமும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. 16 வருஷம் வேற இதை ஃபோல்டு பண்ணான்ட்டாங்க. அது வரையும் அப்டேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. திடீர்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உங்களுக்கும் தோணுச்சுன்னா கேளுங்க. ஆனா ப்ளோட்வேர் இருக்கா? இருக்கு. ஹாட் ஆப்ஸ்னு கொடுத்து வச்சிருக்காங்க, ஹாட் கேம்ஸ்னு கொடுத்து வச்சிருக்காங்க. அது போக தேர்ட் பார்ட்டி ப்ளோட்வேர் இருக்கு. அதான் நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், நம்ம சோனி லைவா இருக்கட்டும், ஸ்னாப்சாட், இதெல்லாம் இருக்கு. ஃபீச்சர்ஸ் ஏதாவது யூனிக்கா அப்படின்னு எதுவும்லாம் கிடையாது. இது ஒரு ஃபிளிப் போன் அப்படின்றதுனால ஃப்ளெக்ஸ் மோட் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, as usual அதை கொடுத்துருக்காங்க. கேம் கார்டர் மாதிரி யூஸ் பண்றது, அதே மாதிரி ட்ரைபாட் மாதிரி போட்டு எங்கனக்குள்ள வேணாலும் வச்சு போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, லோ ஆங்கிள் இந்த மாதிரி செட் பண்ணி ஏதாவது டைம் லாப்ஸ் ஏதாவது எடுக்கிறது, இந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுவோமா. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க யூடியூப் பார்க்கல பாத்தீங்கன்னா இங்க வந்து கமெண்ட்டுக்கு ஏதாவது ரிப்ளை பண்றதுனா ரிப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது மீட்டிங் அட்டென்ட் பண்றோம் அப்படின்னா மீட்டிங் பேஜ் வந்து மேலே போயிருது, கீழே பாத்தீங்கன்னா எல்லா ஆக்சஸும் வந்துருது. நம்ம வந்து ஒரு குட்டி லேப்டாப் மாதிரி, அந்த அளவுக்கு இல்ல, பட் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து யூஸ் பண்ண முடியும். வேற எப்படி உட்காந்து படங்கடம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மேல படம் கீழே சாட் அப்படின்ற மாதிரி மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பல இடங்கள்ல இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓரளவு நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த ஓஎஸ்ஏ அந்த அளவுக்கு ஸ்மூத் ஆயிருக்கா அப்படின்றது வந்து என்னால வந்து ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா நான் N2 ஃபிளிப்லையும் யூஸ் பண்ணிருக்கேன், N3 ஃபிளிப்லையும் இப்போ யூஸ் பண்றேன். பெருசா வந்து அந்த ஸ்மூத்னஸ்ல வந்து இருக்குமா தெரியல. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்கிரேட் வந்து கேமரா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிளிப் போன்ல 3 கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 32 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ. மூணுமே வந்து சோனி சென்சார் தான். அண்ட் ஆல்சோ ஹாசல்பிளேடோட காலிபிரேஷனோட வரும். இங்க அதை பெருசாவும் போட்டிருப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்த மாதிரியே தான். போட்டோஸ்மே இது வைட் ஆங்கிள் எடுத்தது, இது 1x, இது 2x. கலர் டிஃபரன்ஸ் அப்படின்றதெல்லாம் பெருசா ஃபீல் ஆகல. கிளாரிட்டி வைஸும் பாத்தீங்க அப்படின்னா பகல் எடுக்கிறப்ப நல்லா தான் இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் ஓகே. எங்களுக்கு மொத்தத்துல அந்த போட்டோஸ்லாம் பார்க்கல என்ன தோணுச்சு அப்படின்னா OPPO போன்ல பாட்டு அப்படின்ற அந்த ஃபீல் வந்து நல்லாவே அந்த போட்டோவை பார்க்கல வந்து தோணுது. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுதான்றத சொல்லுங்க. அடுத்த வீடியோன்னு பார்க்கல 4K 30 fps ல உங்களால ஷூட் பண்ணிக்கலாம். இந்த SoCமே 4K 60 fps வந்து அசால்ட்டா தாங்கும். ஏன் தரலன்றது தெரியல. கேட்டா நாங்க ஃப்ரண்ட்லயும் கொடுத்துருக்கோன்றாங்க. ஃப்ரண்ட்ல கொடுத்தது அட்வான்டேஜ், பட் 60 வந்து கொடுத்துருக்கலாம். இதுலயும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் 4K 30 வச்சு நார்மலா வீடியோ ரெக்கார்ட் பார்த்தா எந்த பட்ஜெட் இல்ல. பட் இந்த ப்ரிவியூ ஸ்கிரீன் ஃப்ரண்ட் ஸ்கிரீன் ஆன் பண்ணி விட்டேன் அப்படின்னா 1080p மாறுது. எனக்கு புரியல அந்த ஸ்கிரீன் மாறுறதுக்கும் இந்த கேமராவோட ரெசல்யூஷன் மாறுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற புரியல. இது வந்து இந்த ஃபிளிப் போன்ல வந்து நான் கவனிச்சேன். என்கிட்ட வந்து மோட்டோவோ சாம்சங்லயும் நான் செக் பண்ணிட்டு அதுலயும் அதே மாதிரி தான் இருக்கான்றத நான் சீக்கிரமே கூட அப்டேட் பண்றேன். சரி ரைட். அதர் தென் வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா அது ஓகேவா தான் இருந்தது. வீடியோ பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு ஐபி ரேட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. இதுலயும் இந்த டைமும் ஐபி ரேட்டிங் கொடுக்கல. நாங்க வந்து ஜஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்த்தோம். ஆல்சோ வீடியோ ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பரா இருந்துச்சு. பிகாஸ் மெயின் சென்சார்ல பாத்தீங்கன்னா OIS இருக்கும். OIS இருக்கறனால ஸ்டெபிலிட்டியும் சூப்பரா இருந்துச்சு. இதுல அந்த ஹேண்ட் மோட் யூஸ் பண்றப்ப இன்னும் அந்த ஸ்டெபிலிட்டி பெட்டராவே இருந்தது. பட் அந்த ஹேண்ட் மோட் வச்சு யூஸ் பண்றப்ப ஏதோ ஒரு மாதிரி மொசமொசன்னு பகலே எடுக்கிறப்ப வந்து அந்த கிளாரிட்டி ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. செல்ஃபி 32 மெகா பிக்சல் கொடுத்திருப்பாங்க. பட் இதை அதிகமா வந்து ஃபிளிப் போன்ல யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி இந்த மெயின் கேமரா தான் செல்ஃபி வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இன்னும் கிளாரிட்டியா இருக்கும். வைட் ஆங்கிள் எடுத்துக்கலாம். இது எங்க அதிகமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நம்ம ஏதாவது மீட்டிங் வீடியோக்கெல்லாம் பேசுறப்ப கரெக்டான ஆங்கிள் வச்சு நல்லா இப்படி வச்சு பேசிக்கலாம். அதுக்கு வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா as usual OPPO போன்ல இருக்குமா தான் கொடுத்திருப்பாங்க. பட் ஹாசல்பிளேடோட கொலாபரேட் பண்ணிருக்கனால பாத்தீங்க அப்படின்னா அந்த OnePlusல பாக்குற மாதிரி எக்ஸ்பேண்ட் மோடு, அதே மாதிரி இந்த ஹாசல்பிளேடோட ப்ரீசெட் மோடு வந்து இருக்கு. அது போக ஃபிலிம் மோட் இருக்கும், ப்ரோ மோட் இருக்கும், அண்ட் போர்ட்ரேட் போட்டோ மட்டும் இல்ல வீடியோவும் எடுத்துக்கிற முடியுது. கிளாரிட்டி வைஸும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. அப்பச்சரையும் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா f1.4 வரையும் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லா பிளர் பண்ணி நீங்க வீடியோ எடுக்கிறது அப்படின்னாலும் வீடியோ வந்து ரெக்கார்ட் போட்டுக்கிற முடியும். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். பட் அந்த வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 1080 30ல மட்டும்தான் உங்களால வந்து எடுத்துக்கிற முடியும். ஸோ இதோட அந்த எட்ஜெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குன்றத
சொல்லுங்க. பட் என்னதான் 3 கேமரா, அந்த ஃபீச்சர் இந்த ஃபீச்சர் அது இதுன்னு கொடுத்திருந்தாலும் எனக்கு வந்து ஓவராலா பார்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நிறைவா இல்ல. இதுக்கப்புறம் இந்த OPPO Flipஐ பொறுத்தவரை ஒரு விஷயத்துல பாராட்டலாம் அப்படின்னா இதோட பேட்டரி 4300 mAh கொடுத்திருப்பாங்க. சார்ஜிங்க்கும் 44 வாட் சப்போர்ட் இருக்கு. அந்த சார்ஜரும் கூடவே வருது. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றப்போ 1 ஹவருக்குள்ள போனை சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் அது மேட்டர் இல்ல. ஒரு நாள் பயப்படாம பேட்டரி வந்து தாங்குது. கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணா கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த டே வரையும் வச்சு நம்மளால வந்து ஓட்டிக்கிற முடியும். வேற அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபிளிப்பை பொறுத்தவரை சைட் மவுண்டட் தான் கொடுப்பாங்க. இதுலயும் அதான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா தான் அன்லாக் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் ஓரளவு ஃபாஸ்டா இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. சவுண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நன்றாக இருந்தது. உங்களுக்கா லைவா வேணா ஒன்று ஆட் பண்றேன். இதை தவிர Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 5.3 இருக்கு, 360 NFC வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டனாஸ்மே பாத்தீங்க அப்படின்னா 360 கொடுத்துருக்காங்க. ஸோ கால் டிராப் ஆகுது, இந்த நெட்வொர்க் பஞ்சாயத்து அதெல்லாம் வராதுன்றாங்க. மெமரி வேரியன்ட் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வர ஒன்று தான் 12256. இதுக்கு லோயர் வேரியன்ட் எதுவும் இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எம்பார்குள்ள ஷூட் பண்றேன். அதனாலே எனக்கு இப்போ பிரைசிங்கும் வந்து தெரியாது. எக்ஸாக்டான பிரைஸ் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ எந்த அளவுக்கு அது ஒர்த்துன்றத நிறைய பேசுவோம் கமெண்ட்ஸ்ல. பட் எங்களுக்கு இம்ப்ரெஷனா இந்த போனை பார்க்கையில எப்படி தோணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவேஷன். அதை தான் ஓப்போவும் சொல்றாங்க. முதல் ஜெனரேஷன்ல இருந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். எங்களோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும் அது இதுன்னு சொல்றாங்க. எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா ஓப்போ ஃபேன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கல்ல அந்த விலைக்கு இந்த போன் ஒர்த்தா?